மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்தியூர் வரட்டுப்பள்ளம் டேமுக்கு கிட்டத்தட்ட 30 அடியை வந்து தொட்டுருச்சு. இன்னும் 2 அடியில் கடை போயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து தண்ணி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு ஒரு பிளானில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் அந்தியூர்லேருந்து வண்டி கிளம்புது. இது வந்து நான் படித்த ஸ்கூலு கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்தியூர். பழமைமிக்க பள்ளி, 100 ஆண்டுகள் பழமை பெற்றது. நம்ம பார்த்த குருநாத சுவாமி கோயில் திருவிழா இந்த டேமுக்கு போகிறதுக்கு இந்த வழியாக தான் போகணும். பாருங்கள், கடை வீதி எல்லாமே வந்து வெறிச்சோடி காணப்படுது. ஒரு மாதிரி ஒரு வாரமாக நல்லா ஜாலியாக சுற்றிட்டோம். பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த ரோடு ஒரு வாரம் தான் இந்த ரோடு வந்து பீக்கில் இருக்கும். மற்ற டைம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோடு வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். தூரி கலராக லைட்டு போட்டு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தூரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மக்களே, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு திருவிழா முடிவு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. எல்லாம் பேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கிருஷ்ணாபுரம் ஏரி போகிற வழியில் இருக்குது. இந்த ஏரியில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை, ஒரு மாதிரி வறண்டு இருக்குது. மழை வந்து நல்லா பேஞ்சுது அப்படின்னா இந்த ஏரிக்கு நீர்வரத்து வந்து வரும். இப்போது வறண்டு இருக்கிற ஏரி ஒரு 2 மழை 3 மழை நல்ல மழை பெஞ்சதுன்னா இந்த ஏரியும் நம்பிடும். அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியே ரோடெல்லாம் பாருங்கள் மக்களே, சும்மா எவ்வளோ பசுமையாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதுதான் நம்ம ஊர் அந்தியூர். கட்டாயம் வாய்ப்பு கிடச்சிதுன்னா பைக்கில் அந்தியூர் டு வரட்டுப்பள்ளம், அதுக்கு மேலே பர்கூர், தாமரகரை எல்லாமே சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போது ஆக்சுவலாக வந்து இந்த பாலம் இப்போ தான் புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுவும் வேறில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமே இருக்கும். கொஞ்சம் அவதிப்பட்டுட்டோம். பட் இப்போ வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு. இருக்கிறது வேலாயுத சாமி மலை, முருகர் கோயில். நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா போய் நம்ம முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. வேலாசாமி மலை, மூலக்கடை. பசங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. லீவ் முடிஞ்சு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. பட் பிடி பீரியட்னாவே ஒரு சந்தோஷம்தான். பசங்க அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் செல்லம்பாளையம் மாதிரி ஸ்கூல், மாடல் ஸ்கூல் செல்லம்பாளையம். அண்ணா வணக்கம். அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க? சாம்ராஜ் நகரத்துலேருந்து வர்றோம். சாம்ராஜ் நகரத்துலேருந்து வரீங்க. எந்த ஊருக்கு லோடு போகுதுங்கண்ணா? சேலம் போகுது. சேலம் வரைக்கும் போகுது. அண்ணா லாரி வந்து மலையிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? அதுக்கு காரணம் என்னங்கண்ணா? மழையினால காரணங்க. அது மழையினால். மலையிலேருந்து இறங்கினோம்னா கொஞ்சம் வண்டி கூல் பண்ணிவிட்டு, இன்ஜின் கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறோங்க. பிரேக் ஷூ வாசம் அடிக்கும். மலையிலேருந்து இறங்கும்போது பிரேக் ஷூ வாசம் அடிக்கும். ஆமாங்க. எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறீங்க? நான் இருக்கிறேன் ஒரு 8 வருஷமாக இருக்கேன். 8 வருஷமாக இருக்கிறீங்க. சரிங்கண்ணா. டெய்லியுமே லோடு போகுமா? டெய்லி போகாதுங்க. மாதத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நாங்கள் வரோம். என்ன லோடுங்கண்ணா அது? இது வந்து கிரானைட்டுங்க. ஓ, கிரானைட். சரிவு ஏற்பட்டுருக்குது. நாங்கள் ரோடெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்குதுங்கிறாங்க. பரவாயில்ல, கிளியர் ஆயிடுச்சா இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. கிளியர் பண்ணி விட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரத்துக்குலாம் எந்த தொந்தரவும் இல்லை. ஒன்றுங்க தொந்தரவு இல்லை. வர வழியில் வனவிலங்குகள் ஏதாவது பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை. சரிங்கண்ணா, நன்றி. மக்களே, இங்கே பாருங்கள், எல்லாம் லாரி எல்லாமே வந்துட்டு லைனாக நிற்கிது. காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மலையிலேருந்து இறங்கினோன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவாங்க. நகரத்துலேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆச்சுங்க? நம்ம நகரத்துலேருந்து மலை இறங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க. ஓ, இதை நம்ம சோதனை சாவடி. செக் போஸ்ட்டு, மலைப்பாதை ஆரம்பம். பாருங்கள், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ எழில்மிகு காட்சி கண்ணை கவர்கிறது. நம்ம டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே வந்து எலிஃபெண்ட்லாம் பார்க்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாமே எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன் தான். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கிறோம். யானையெல்லாம் எப்போ வரும்னு தெரியாது. ஊருக்குள்ளேயும் வரும். இங்கே பாருங்கள், எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன் போட்டிருக்கா. எலிஃபெண்ட் கிராசிங் ஜோனு. மக்களே, இதுதான் வந்து வரட்டுப்பள்ளம் அணை. வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த அணையிலிருந்து ஒரு 3000 ஏக்கருக்கு வந்துட்டு நீர்ப்பாசனம் வந்து செய்கிறாங்க.
இந்த டேமுக்கு வந்து யாரையுமே பொதுமக்களை வந்து விடாது இருக்கிறதும் என்னை பொறுத்தளவுக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவேன். பாருங்கள், இப்போ விடாத போதே 1-2 பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, கண்ணாடி பாட்டில் இருக்குது. இதெல்லாமே யானைகள் வந்து அதிகமாக நடமாடுற பகுதி. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டிலெலாம் மக்கள் வந்து அவேர் இல்லாமல் போட்டுடுறாங்க. அது காலில் பட்டுச்சுன்னா அதுவும் ஒரு மாதிரி கஷ்டத்துக்கு உள்ளாகும். ஸோ இந்த மலைப்பகுதிக்கு வரும்போது ஒரே ஒரு தாழ்வான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களே, இவ்வளோ அற்புதமாக இருக்கிற க்ரீனரிஸ், இதுலேயும் வந்து 1-2 பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேக்ஸிமம் மலைக்கு போகும்போது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம தான் வந்து நல்லபடியாக பார்க்கணும். அதனால் தயவு செஞ்சு மலைக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக கண்ணாடி பாட்டில் எங்கேயாவது இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் பார்த்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து பொதுமக்களுக்கு வந்து அலோடு இல்லை. கொஞ்சம் எல்லாமே டேமோட ஃபுல் வியூ வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே போய் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து இந்த டேமோட ஃபுல் வியூ இந்த இடத்துல வந்து அப்படியே படுத்து தூங்கணும்னு வைங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த மரத்தோட நிழல். பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனரி, பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி கண்குள்ளா காட்சியாக இருக்குது. மலைப்பாதை ஆரம்பம். ஹில்ஸில் ஏற போகிற மக்களே டைம் லேப்ஸ் போட்டுக்குவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. வியூ பாயிண்ட் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டைம் லேப்ஸ் போட்டிருக்குது. போகிற ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கமாக வந்துட்டோம். இப்போ ஒரு டர்ன் திரும்பினோன்னே வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் வர்ட்டுப்புல் அணையோட காட்சி. கிட்டத்தட்ட 30 அடி கொள்ளளவை வந்து எட்டிருச்சு. மீதி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 அடி தான் போச்சுன்னா கடை விழுந்துடும். இங்கே இருக்கிற பறவைகளோட சத்தம் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குதுங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இதுக்கு மேலே நான் போக முடியாது மக்களே. பாருங்கள் நம்ம டேம் வியூ. சரிங்களா, இதுதான் எங்கள் ஊர் காடு, எங்கள் ஊர் அந்தியூர். இயற்கை எழில்மிகு அந்தியூர். பாருங்க மக்களே நம்ம ஊரை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை கண்ணாடி துண்டுன்னு. வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதி. தயவு செஞ்சு மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடாமல், வேறு எத்தனையோ இடம் இருக்குது நம்மளுக்குன்னு, அதுக்கு வந்து இந்த இடம் தான் நம்ம பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணாதீங்க. பாட்டிலெலாம் உடச்சி போடாதீங்க. பிளாஸ்டிக்ஸை வந்து தயவு செஞ்சு மலைப்பகுதிகளில் போடாதீங்க. அப்புறம் மலைப்பாதை ரோடெல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் சீரமைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஆமாம். இந்த டேம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி செந்நிறத்தில் இருக்குது. இது காரணம் மழை பெஞ்சு மழைநீர் வந்து வரதுனால தான். கற்களையெல்லாம் வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. ஓரளவுக்கு ரோடு வந்து கிளியராக தான் இருக்குது மக்களே. நேற்று வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம், இந்த மாதிரி மலைப்பாதைகள் வந்து போக்குவரத்து வந்து ரொம்ப நேரம் பாதிச்சுது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. எல்லாமே கிளியராக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஜேசிபி விட்டு எல்லா பக்கமும் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டாக வந்து மண் சரிவு ஏற்பட்டுருந்துருக்குது. இதை வந்து ஜேசிபி விட்டு சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ணிட்டாங்க. பாராட்டுகள் மக்களே. அப்படியே வந்து நம்ம ஸ்லோப் வரைக்கும் டைம் லேப்ஸில் ஓட்டலாம். 2 ஸ்லோப் இருக்குது, 2 கொண்டை வீசி விளைவுகள். மற்றபடி நம்ம ஹில்ஸில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. இந்த 2 ஸ்லோப் மட்டும்தான். பட் செகண்ட் ஸ்லோப்பில் கொஞ்சம் வண்டி கனரக வாகனங்கள் கரெக்டாக இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கும் இந்த இடத்துல. இங்கெல்லாம் ரொம்பவுமே கொஞ்சம் எங்கே காணாமல் போச்சு. அது இதெல்லாம் நிறையா கீழே விழுந்துருச்சு நண்பர்களே. மலை நிலச்சரிவு, அந்தியூரிலும் நிலச்சரிவு. தடுப்பு தடுப்பே இல்லை.
பாருங்க நண்பர்களே, எல்லாம் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. ஓ இந்த இடத்துல லாரி வந்தால் இழுத்து விடாதாக்கா. கொஞ்சம் வந்து வாகன ஓட்டுநர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நண்பர்களே. இதுதான் சொர்க்கம், வேற லெவலில் இருக்குது பாருங்க. எங்கள் பர்கூர் மலை அந்தியூர். இதுதான் வந்து பிளாக்கான ஏரியா, எல்லாமே பயங்கரமாக சரிஞ்சிருக்குது. பாருங்க தாசில்தார், ஆர்டிஓ, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி இதுக்கான காரணம் என்ன, காசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த வேணாம், வண்டி வேண்டாம், நீங்கள் நடந்தே போயிருங்க. மக்களே, கொஞ்சம் இந்த ரோட்டில் வரவங்க தெளிவாக வாங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ரோடு அப்படியே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சரிவு எப்படி ஏற்பட்டிருக்குதுன்னு உங்களே பாருங்கள். கொஞ்சம் இந்த ரோட்டில் வரும்போது ஸ்பாட் பார்த்துக்குங்க, கொஞ்சம் தெளிவாக வாங்க. ஓரத்தில் வண்டி ஓட்டாதீங்க தயவு செஞ்சு, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சென்டராகவே வாங்க. பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு, எத்தனை மரங்கள் கீழே சாஞ்சிருக்குது, எவ்வளோ தூரம் அடிச்சுட்டு போயிருக்குதுன்னு பாருங்கள். மேலே போயிட்டு கீழே வரும்போது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி பாடி வந்து கூலிங்க்கு அடாப்ட் ஆகிட்டு திடீர்னு வந்து ஹீட்டை வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. நவீன் சொன்ன மாதிரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபீல் தான் இப்போ எங்களுக்கும். மக்களே, இதெல்லாம் எலிஃபென்ட் கிராசிங் ஜோனு, பார்த்துக்குங்க. பக்கமாக கீழே வந்துட்டோம். இன்னும் அந்தியூருக்கு வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான். இங்கே பாருங்கள், நம்ம செக் போஸ்ட்லேயே குரங்கு எத்தனைன்னு. மக்களே, எப்படி வந்து இந்த பூ எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து பறிக்கிறாங்க, எத்தனை கிலோ வருது, மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுது, எந்தெந்த டைம் வந்து ரேட் ஏறுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.